குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது எப்படி க்ரியேட் பண்ணுறது, நோட் பேடில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணி எப்படி அதை வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை நோட் பேடில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு ரீட் பண்ணுறது என்னென்ன மோடு, ஆர்னா என்ன, டபிள்யூனா என்ன, எக்ஸ்னா என்ன, ஏனா என்ன, இந்த டீட்டெயிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். எஃப்னா ஃபைலு ஈக்குவல் டு ஓப்பன், ஃபைல் நேம் என்ன, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. டிஎக்ஸ்டினா நம்ம நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல், சரிங்களா. நோட் பேடில் டைப் பண்ணிக்கிற ஃபைல் தான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து டிஎக்ஸ்டி அப்படின்னு வரும். அப்போ நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கன்னா சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணணுன்னா இப்படி தான் கொடுக்கணும், எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் கொடுத்துட்டு ஓப்பன் ஃபங்க்ஷனில் அந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். அடுத்தது இது இன்னும் வந்து இது ரீட் பண்ணுறதுக்கா ரைட் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது எப்படின்னு பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் கமா டபிள்யூ. டபிள்யூனா இந்த சாம்பிள் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ரைட் பண்ணுறதுக்காக, சரியா. அடுத்தது எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் இமேஜ் 1.bmp கமா ஆர் ப்ளஸ் பி. அடுத்தது நம்ம வச்சுருக்கிறது இமேஜ் ஃபைலாக இருந்துச்சுன்னா, சரிங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது டெக்ஸ்ட் ஃபைலு. ரைட்டுனா என்ன, ரீடுனா என்ன. ரீடுனா ஜஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுங்கிறத ரீட் பண்ணுறது தான் ரீடு. ரைட்டுனா அந்த ஃபைலில் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, சரி. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா அது ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும். இதுதான் ரீடுக்கும் ரைட்டுக்குள்ள வித்தியாசம். இதே நம்மளுடைய ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக இல்லாமல் ஒரு இமேஜ் ஃபைலாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் இமேஜ் 1.bmp அப்படின்னு கொடுக்கணும், சரியா. பிஎம்பி கமா ஆர் ப்ளஸ் பி. ஆர்னா ரீட் மோடு. ரீட் பர்பஸ்க்காக இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இது ஒரு இமேஜ் ஃபைலு. இமேஜ் ஃபைலுங்கிறதுனால இதை பைனரி மோடில் கொடுக்கணும், சரிங்களா. இது என்ன மோடில் கொடுக்கணும், பைனரி மோடில் கொடுக்கணும். இமேஜ் ஃபைல் எல்லாமே பைனரி மோடில் தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா. சரி, அடுத்தது பைத்தான் ஹேஸ் ஏ கார்பேஜ் கலெக்டர் டு க்ளீன் அப் unreferenced object but one must rely on it close the file. என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது ஒரு கார்பேஜ் கலெக்டர். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும், சரி. அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அதில் நமக்கு தேவையான வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஃபைல் நேமு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பர்பஸ்ஸு, ஒன்று ரீடிங் பர்பஸோ இல்லை ரைட்டிங் பர்பஸோ ஏதோ ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது எஃப் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லி அந்த ஃபைலை மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். த above மெத்தட் இஸ் நாட் என்டையர்லி சேஃப். ஆனால் இந்த ஓப்பன் மெத்தட் வந்து நமக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிறாங்க, சரியா. இஃப் அண்ட் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் வென் யூ பர்ஃபார்மிங் சம் ஆப்ரேஷன் வித் த ஃபைல் த கோட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் க்ளோசிங் த ஃபைல். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தடை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் அது வந்து சேஃப்டி மெத்தட் கிடையாது. ஆனால் ஓப்பன் பண்ணலாம், ரீடிங்கோ ரைட்டிங்கோ பண்ணலாம், ஆனால் நமக்கு சம் ப்ராப்ளம் வந்து அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, த கோட் எக்ஸிஸ்ட் வித் க்ளோசிங் த ஃபைல். த பெஸ்ட் வே டு டூ திஸ் இஸ் யூஸிங் வித் ஸ்டேட்மெண்ட். அதோட நம்ம வித் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை சேர்த்திக்கணும். ஓப்பனோட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு வித்துங்கிற ஒரு கீவேர்டை சேர்த்திக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு சேஃப்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வித்துங்கிற வேர்டு, சரிங்களா. இந்த வேர்டு யூஸ் பண்ணால் நமக்கு ஃபைலை வந்து நம்ம சேஃப்டியாக ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் என்ஷூர் தட் த ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் வென் த பிளாக் இன்சைட் வித் இஸ் எக்ஸிஸ்டட். யூ நீட் நாட் எக்ஸ்பிளிசிட்டி கால் த க்ளோஸ் மெத்தட். இதுக்கு வந்து நம்ம க்ளோஸ் மெத்தட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா.
அதாவது நார்மலாக ஓப்பன் மெத்தடு கொடுத்தா கண்டிப்பாக அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஆனால் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம ஃபைலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வித்துங்கிற கீவேர்டை வந்து சேர்த்திக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கீவேர்டை நம்ம சேர்த்துறது மூலமாக என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபைலை வந்து சேஃப்டியாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் பர்பஸோ இல்லை ரைட் பர்பஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் கொடுக்கணுங்கிறது தேவையில்ல. சரியா? ஏன் அப்படின்னா வித்துங்கிறது என்ன தான் ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக தான். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்குவோம். நாம் வந்து க்ளோஸ் கொடுக்கலனாலும் நம்ம வேலை முடிஞ்சோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், முன்னெல்லாம் ஓப்பன் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ வந்து வித் ஓப்பனில் ப்ராக்கெட்டில் பாருங்கள் text.txt, R அப்படின்னா என்னது? ஸோ ஓப்பன் பண்ணுறோம், டெஸ்ட்டுங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். என்ன பர்பஸுக்கு? ரீடிங் பர்பஸுக்கு. சரியா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், க்ளோசிங் மெத்தட் கொடுத்துருக்க மாட்டாங்க. க்ளோசிங் எ ஃபைல் வில் ஃப்ரீ அப் த ரிசோர்ஸஸ் தட் வேர் டைட் வித் த ஃபைல் அண்ட் இஸ் டன் யூஸிங் பைத்தான் க்ளோஸ் மெத்தட். ஸோ நமக்கு வந்து இந்த க்ளோஸ் மெத்தட் வந்து இப்போ தேவையில்ல. இதே கீழே பாருங்கள், வெறும் ஓப்பன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கு க்ளோஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ வித் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இது ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக க்ளோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்க தேவையில்ல. காரணம், இந்த வித்துங்கிறது என்ன தான் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஸோ அதனால் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கும், நம்ம ஃபைலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதே வந்து நார்மல் ஓப்பன் கொடுத்து ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா ரீடிங் பர்பஸோ ரைட்டிங் பர்பஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் கொடுத்துடணும். கொடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம ஃபைலில் ஏதாவது எரர் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே பாருங்கள், f=open sample.txt, அடுத்தது கீழே பர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சோடனே f.close கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா CSV மாடியூல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னென்னு பாருங்கள், யூ கேன் ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் CSV ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் CSV.reader. ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ரீட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ CSV ரீடர். சரியா? இந்த CSV ரீடர் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி CSV ஃபைலை ரீட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணோம். இப்போ வந்து CSV.reader இந்த ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். யூ கேன் ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் CSV ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் CSV.reader மெத்தட். சரி, இந்த CSV.reader மெத்தடை யூஸ் பண்ணி CSV ஃபைலை எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணுறது. The reader function is designed to take each line of the line file and make the list of all columns. Then just choose the column you want to the variable data for. Using the method, one can read data from CSV files of different formats like quotes, pipe and comma. ஸோ இதில் பாருங்கன்னா, இந்த CSV ரீடர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு CSV ஃபைலை நம்மளால் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும். இந்த ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சம் ஃபார்மேட் வந்து தேவைப்படுது. என்னென்ன அப்படின்னா, டபுள் கோட்ஸு, அந்த கோடு மாதிரி இருக்கிறது பைப் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கமா. ஸோ இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த CSV ரீடர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த CSV ஃபைலை ஸோ ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்டாக்ஸ் ஃபார் CSV ரீடர் இஸ், சின்டாக்ஸ் பாருங்கள், CSV.reader அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள் ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா டெலிமீட்டர் கமா FMT பாம்ஸ். ஸோ இதான் வந்து இதனுடைய சின்டாக்ஸ். அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, பாசஸ் த பாத் அண்ட் மோட் ஆஃப் த ஃபைல். நம்ம என்ன ஃபைல் வச்சுருக்கோமோ நம்ம அந்த ஃபைலினுடைய பார்த்துன்னா அந்த CSV ஃபைலை நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலினுடைய ஃபுல் அட்ரஸை தான் நம்ம பார்த்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது, அந்த ஃபைலினுடைய ஃபுல் பாத் வரும். அப்புறம் மோட் ஆஃப் த ஃபைல், மோடுன்னு என்ன, ரீடிங் மோடா ரைட்டிங் மோடா அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்தது டெலிமீட்டர். டெலிமீட்டர்னா an optional parameter containing the standard like comma pipe symbol etc can be omitted. டெலிமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ஷனல். சரிங்களா? இது வந்து நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம்.
டெலிமீட்டர்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைப் சிம்பல், அப்புறம் கமா, இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. அடுத்தது எஃப்எம்டி ஃபார்ம்ஸ். எஃப்எம்டி ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் which help to override the default value of the dialect like skip initial space, quoting etc. can be omitted. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுலாம். ஸோ ஓவர் ரைடிங், ஸோ ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஏற்கனவே அங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம ஓவர் ரைட் பண்ணோம்னா இந்த எஃப்எம்டி ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னென்னலாம் எஃப்எம்டி ஃபார்ம்ஸில் வரும்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ், சரியா, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸு, அப்புறம் கோட்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எஃப்எம்டி ஃபார்ம்ஸில் வரும். அடுத்தது சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டெலிமிட்டர் கமா, அப்புறம் சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங், சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கோட்ஸு, அடுத்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கஸ்டம் டெலிமிட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 4 கெட்டிங், அதாவது டெலிமிட்டர். ஃபஸ்ட்டு கமாங்கிற டெலிமிட்டர் யூஸ் பண்ணுறோம், அப்புறமேட்டு ஸ்பேஸு, சரியா, டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங்கில் ஸ்பேஸ் எப்படி விடுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது டேட்டா வித் கோட்ஸுக்குள்ளே எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். டேட்டா வித் கஸ்டம் டெலிமிட்டர்னால் இந்த கமா இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், பைப் சிம்பிள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டெலிமிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடு என்னன்னு சொல்லி பாருங்கள். டிஃபால்ட் டெலிமிட்டர் கமா, சிஎஸ்வி ஃபைல் வித் டிஃபால்ட் டெலிமிட்டர் கமா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். The following program read a file called sample1.csv. ஸோ கீழே நம்ம ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரோக்ராமினுடைய நேம் என்னென்னா sample1.csv, சரிங்களா? sample1 நேம் கொடுத்துருக்கோம். வித் டிஃபால்ட் டெலிமிட்டர் கமா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு பிரிண்ட் ரோ பை ரோ, அந்த சிஎஸ்வி ஃபைலில் என்ன இருக்குதோ அதை பைத்தான் கோடிங் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் எத்தனை ரோ டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அதை அப்படியே கீழே நம்ம கொண்டு வரோம், சரியா? இவ்வளோ தான் விஷயம். ரோ பை ஒவ்வொரு ரோவாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இம்போர்ட்டிங் சிஎஸ்வி, இம்போர்ட் சிஎஸ்வி அப்படிங்கிறது எப்பயும் ஃபஸ்ட் லைனாக வரும். அதுக்கப்புறமேட்டு இதில் பார்த்திங்கன்னா வித் ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா நார்மல் ஓப்பன் மெத்தட் தான் நமக்கு என்னது, ஸோ நமக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால வித் ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஓப்பனில் அந்த ஃபைலினுடைய ஃபுல் பார்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த sample1 அப்படிங்கிற ஃபைல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னா சி ட்ரைவில் 5PRG அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே sample1.csv, சரிங்களா? ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. இது என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணால் ஆர்னா ரீடிங் பர்பஸ். ரீடிங்னா என்ன, ஸோ அந்த சிஎஸ்வி ஃபைலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது இதை ரீட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ CSV.reader, சரியா? இதுக்காக யூஸ் பண்ணுற ரீடர் ஈக்குவல்ட்டு ரீடர் என்னது CSV.reader, சரி, இதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஃபார் ரோ இன் ரீடர், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக, நம்ம அந்த சிஎஸ்வி ஃபைலில் எத்தனை ரோ யூஸ் பண்ணுறோமோ அந்த ரோவெல்லாம் 1 by 1 டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிரிண்ட் ரோன்னு கொடுக்குறோம், கொடுத்துட்டு f.close, ஸோ ஃபைல் என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த sample1.csv அப்படிங்கிற அந்த சிஎஸ்வி ஃபைலில் நமக்கு என்னென்ன எத்தனை ரோ இருக்குதோ மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 ரோ இருக்குது. அந்த 4 ரோவும் பாருங்க கீழே டிஸ்பிளே இருக்கும். அதில் ஃபஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்கு, மற்ற 3 ரோவும் அதுக்கான வேல்யூஸு, சரிங்களா? இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம நோட் பேடில் டைப் பண்ணோம்னா இல்லையா, சிஎஸ்வி ஃபைலை நம்ம நோட் பேடில் டைப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து கமா டெலிமிட்டர். ஸோ கமா டெலிமிட்டர் அப்படின்னா பாருங்கள், இடையில கமா யூஸ் பண்ணியிருக்கோமா, ஒவ்வொரு வேல்யூக்கு இடையில அவுட்புட்டில் பாருங்கள் கமா வந்திருக்கும். கமா வந்திருக்குங்களா, ஒவ்வொரு வேல்யூக்கு இடையிலையும் கமா யூஸ் பண்ணி அந்த வேல்யூ செப்பரேட் பண்ணியிருப்போம். இதான் வந்து கமா செப்பரேட்டட், கமா இதை வந்து கமா டெலிமிட்டர் அப்படின்னு சொல்லும். ஸோ ப்ரோக்ராம் புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் ஸ்பேசஸ் அட் பிகினிங்.
ஸோ சிஎஸ்வி ஃபைலுக்கு டேட்டா வித் ஸ்பேஸ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபைல் சாம்பிள் 2.csv. ஸோ அடுத்த ஃபைல் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபைலினுடைய நேம் வந்து sample2.csv containing the following data when opened through notepad. சரியா? ஸோ நோட்பேடில் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், டாபிக் 1, டாபிக் 2, இது வந்து நோட்பேடில் நம்ம டைப் பண்ணுறக்கூடிய ஃபைலு. The following program read the file through Python using csv.reader. இந்த ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ண போகிறோம். இம்போர்ட் சிஎஸ்விங்கிறது எப்பயும் கொடுத்துடணும். அடுத்தது csv.register dialect. பாருங்கள் எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். csv.register _ கொடுத்து dialect. அடுத்தது ப்ராக்கெட்டில் மை dialect, டெலிமீட்டர் வந்து ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ். ஸோ நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். சரியா? ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ட்ரூ கொடுக்கணும். ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். இதில் பாருங்கள், வித் ஓப்பன் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, நார்மல் ஓப்பன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். அந்த ஃபைலினுடைய பாத் வந்து கொடுத்துருக்காங்க. சி ட்ரைவில் pyprgங்கிற ஃபோல்டரில் sample2.csv, ரீட். ஸோ ஆர்னா ரீட் பர்பஸுக்காக ஓப்பன் பண்ணுறோம். அடுத்த ரீடர் ஈக்குவல் டு csv.reader ப்ராக்கெட்டில் எஃப் dialect ஈக்குவல் டு மை dialect இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஃபார் ரோ இன் ரீடர்னா அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். பிரிண்ட்டு ரோன்னு கொடுத்தாச்சு. ஃபைல் என்ன பண்ணிடணும், கடைசியாக ஓப்பன் பண்ணாவே f.closeன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ அவுட்புட் பாருங்கள், இந்த மேலே நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. சரியா? நம்ம எப்படி டைப் பண்ணுமோ, நோட்பேடில் எப்படி டைப் பண்ணுமோ அந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸு ட்ரூ அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம்னா, இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற ப்ரோக்ராமில் பாருங்கள் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் அவுட்புட்டு பிரிண்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா? அந்த 4 லைனும் பாருங்கள் நமக்கு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். அதே இங்கே பாருங்கள் இந்த ப்ரோக்ராமில் அவுட்புட்டுக்கு நேராகவே நம்மளுடைய அவுட்புட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும். ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்காது. சரியா? அப்படி அந்த ஸ்பேஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ட்ரூன்னு கொடுக்கணும். ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து என்ன கொடுக்கணும், ட்ரூன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து வராமல் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், the following program reads the sample2.csv file which contains spaces after the delimiter. ஸோ இது வந்து ஸ்பேஸ் எப்படி கொடுக்குறதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், இம்போர்ட் சிஎஸ்வி எப்பயும் போல் ஃபஸ்ட் லைனு. அடுத்தது csv.register ஐஃபன் கொடுத்து dialect அப்படிங்கிறது செகண்ட் லைனு. அடுத்த ப்ராக்கெட்டில் மை dialect, டெலிமீட்டர் ஈக்குவல் டு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். அடுத்து எஃப் ஓப்பன். ஸோ அதே மாதிரியே தான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ரீடர் வந்து சிஎஸ்வி ரீடர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரோவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ மேலே இருக்கிற அதே சேம் அவுட்புட்டே தான் நமக்கு என்ன இருக்கும், கீழே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப அதே தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இன்றைக்கி இந்த கிளாஸ் வரைக்கும் போதும். மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. கொஞ்சம் இது உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும். நம்ம மறுபடியும் நேரில் வரப்போ இந்த டாப்பிக்லாம் புரியல அப்படின்னா நடத்திக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.